2026 தமிழக அரசியல் களம் புதிய திருப்பத்தை ஏற்படுத்துவாரா விஜய்? ஒரு சிறப்பு பார்வை. தமிழக அரசியலில் 2026 சட்டமன்ற தேர்தல் களம் தற்போது அனல் பறக்க தொடங்கியுள்ளது. கோடிக்கணக்கான ரசிகர்களின் ஆதரவுடன் அரசியல் களத்தில் குதித்துள்ள நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் தேர்தல் களத்தை மொத்தமாக மாற்றியமைக்குமா? மே 4ஆம் தேதி ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் நிகழப்போவதாக சமூக வலைத்தளங்களில் பகிரப்படும் தகவல்கள் உண்மையா? மே 4 அதிகாரத்தை நோக்கிய பயணமா? தமிழக அரசியல் வட்டாரங்களில் தற்போது மே 4ஆம் தேதி குறித்த எதிர்பார்ப்பு எகிரியுள்ளது. நடிகர் விஜய் தலைமையிலான தேவக தேர்தலுக்கு பிந்தைய முடிவுகளில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று மக்களின் முதல்வராக அவர் பொறுப்பேற்பார் என சமூக ஊடகங்களில் அவரது ஆதரவாளர்கள் நம்பிக்கையுடன் பதிவிட்டு வருகின்றனர். குறிப்பாக மே முதல் வாரத்தில் ஒரு புதிய அரசியல் அத்தியாயம் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 234 தொகுதிகளிலும் விசில் சத்தம். தமிழகத்தின் 234 சட்டமன்ற தொகுதியிலும் தனித்து போட்டியிடப் போவதாக அறிவித்துள்ள விஜய் தற்போது கள நிலவரப்படி சுமார் 54% வாக்குகளை பெற்று மிகப்பெரிய வெற்றியை பதிவு செய்ய வாய்ப்புள்ளதாக சில அரசியல் கணிப்புகள் தெரிவிக்கின்றன. தேர்தல் ஆணையத்தால் ஒதுக்கப்பட்ட விசில் சின்னம் பட்டி தொட்டியெங்கும் எதிரொலித்து வெற்றி கனியை பறிக்குமா என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. ஏப்ரல் 23 தேர்தல் திருவிழா. வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள இந்த ஜனநாயக போரில் விஜய் தலைமையிலான அணி எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பு. ஒருபுறம் திராவிட கட்சிகள், மறுபுறம் தேசிய கட்சிகள் என மும்முனை போட்டி நிலவினாலும் இளைஞர்கள் மற்றும் மாற்றத்தை விரும்பும் மக்களின் ஆதரவு விஜய்க்கு சாதகமாக அமைய வாய்ப்புள்ளது. ஒடுக்கப்பட்ட மக்களின் குரலாக மாறுவாரா? குறிப்பாக பட்டியலின மக்கள் மற்றும் விளிம்பு நிலை மக்களின் ஆதரவு விஜய்க்கு பெரிய பலமாக பார்க்கப்படுகிறது. தனது கட்சியின் கொள்கைகளாக சமூக நீதி மற்றும் சமத்துவத்தை முன்வைத்துள்ள விஜய் அடித்தட்டு மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தனது தேர்தல் அறிக்கையை வடிவமைத்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த மக்கள் ஆதரவு வாக்குகளாக மாறுமா என்பது மே மாதம் தெரிந்துவிடும். தமிழக அரசியலில் புதிய அலை வீசுகிறதா அல்லது பாரம்பரிய கட்சிகள் தங்கள் செல்வாக்கை தக்க வைத்துக் கொள்ளுமா? மே 4ஆம் தேதி தமிழகம் காணப்போகும் மாற்றம் என்ன? தொடர்ந்து செய்திகளை துல்லியமாக அறிய நமது ஜனநாயகம் டிவி சேனலோடு இணைந்திருங்கள். ஜனநாயகம் டிவி சேனலுக்கு புதியவராக இருந்தால் ஜனநாயகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.